அழுதுறக்கூடாதுன்னு மட்டும் இருக்கு. இந்த வீடியோ முடியிற வரைக்கும் நான் அழுதுறக்கூடாது. வாழ்க்கையில பொம்பள புள்ளையா பொறந்தது எவ்வளோ பெரிய ஒரு வரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபெமினிஸ்ட் கிடையாது. எனக்கு ஆம்பளையும், பொம்பளையும் எல்லாரும் ஒண்ணு தான். எல்லாரும் மனுஷங்க தான். அந்த மாரி நெனைக்கிற ஆள் நானு. ஆனா இந்த படம் என்னோட தாட்ட அப்படியே மாத்திருச்சு. ஆம்பளைங்க வேற, பொம்பளைங்க வேற. 2 பேரும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு என்னால வார்த்தையில சொல்ல முடியல. நம்ப வாழ்க்கையில, நம்ப வீட்ல இப்படி ஒரு பாட்டியோ, இப்படி ஒரு மனுஷியோ கண்டிப்பா இருந்திருப்பாங்க. இன்னும் இருந்துட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் அப்படி பார்த்தது என்னோட அம்மாச்சிய தான். அம்மாச்சி எல்லாருக்கும் மேல. அவங்களால பண்ண முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய மாடி வீட்ல இருந்து, நல்ல நகையும், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டு நான் அவங்கள பார்த்துருக்கேன். என்னோட சின்ன வயசு ஃபுல்லா நான் அவங்கள அப்படிதான் பார்த்துருக்கேன். ஆனா, ஒரே ஒரு ஒரு 2 வருஷம் அவங்கள ஒரு கீத்து வீட்ல ஒரு இடத்துல இருக்க வச்சுருச்சு. அவ்ளோ காசு இருந்து வாழ்ந்த ஒருத்தவங்க, இதையும் இந்த மாரி வாழ்க்கையும் ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அப்ப நான் எங்க ஆத்தாட்ட கேட்டேன். "அதெல்லாம் அப்படிதான். வாழ கத்துக்கிட்டா வாழ்ந்துரலாம்" அப்படின்னு ஏதோ அது விளையாட்டா ஒண்ணு சொல்லுச்சு. ஆனா, அது ரொம்ப கஷ்டம். அந்த மாரி இருக்கிறது. அப்படியே அந்த சீன் முடிஞ்சு யோசிச்சு பார்த்தா இந்த படம். அந்த பாட்டி எவ்வளோ எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ ஆனா அந்த பாட்டி எனக்கு ஏதோ வேற ஒரு லைஃப காட்டுன மாரி இருந்துச்சு. எனக்கு வார்த்தையில நான் என்ன பார்த்தேன், அத எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னு என்னால சொல்ல முடியல. படம் பேர் சொல்லக்கூடாதெல்லாம் இல்ல. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாய் கிழவி படம். சச் அ இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. நான் எதிரே பார்க்கல. என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு விஷயத்த இன்னைக்கு பார்ப்பேன்னு சொல்லிட்டு. பொம்பளையாவே இருக்கிறதுக்கு அவ்ளோ சந்தோஷப்படுறேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். பொண்ணா பொறந்ததுனாலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறேன் இந்த படத்த பார்த்துட்டு. இது வந்து எந்த ப்ரமோஷனும் எதுவும் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. உனக்கு வேணும்னா நீ போய் பாரு. உனக்கு ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு புரியும். அவ்வளோதான். சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன்.